மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சவுக்கு சங்கர் கைது தொடர்ந்து அவரை பத்தின செய்திகள் தான் அதிகமாக வருது. நேற்றைய தினம் வந்து சவுக்கு சங்கர் பத்தி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு, பாத்தீங்களா சார்? இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட், மீடியா வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு அக்யூஸ்ட். ஏதோ கஞ்சா விற்கிறவனா சாரா விற்கிறவனா அவனுக்கு மீடியா வெளிச்சம் இருக்காது, மீடியா வெளிச்சம் இருக்காது. இவரால் உடனே ஹைகோர்ட்டுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும், ஹியூமன் ரைட்ஸுக்கு போக முடியும். அவங்க மச்சான் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ராகுலோட நெருக்கமாக இருக்கார். இதெல்லாம் சிறைத்துறைக்கு தெரியும், சிறைத்துறையை கண்காணிக்கிற உள்துறைக்கும் தெரியும். அதனால் 100% இது முழுக்க பாலிடிக்ஸ். இது முழுக்க இவர் வந்தோடனே 25 வக்கீல் வந்துட்டான், வேலுமணி அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? இது சாதாரண ஒரு அக்யூஸ்ட் கிடைக்காது. இவர் ஒரு பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட். இவரை நம்பி தான் 2 திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கு. நீங்கள் கேவலம் என்னன்னா, முரசொலியில் முதல் பக்கத்தில் சவுக்கு அறிக்கை வரும். அப்போ திமுக இந்த அக்யூஸ்டை நம்பி தான் இருந்திருக்கு. இப்போ தனக்கு வந்தவனே ரத்தமாகி போச்சு, அடுத்தவனுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி ஆகி போச்சு. நான் என்ன கேட்குறேன், திமுக போன முறை அதிமுக ஆளுங்கட்சி, அதிமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவுக்கு லாபி பண்ணார். அன்னைக்கு நல்லா இருந்ததா? அன்னைக்கு உங்களுக்கு தக்காளி சட்னியா? இப்பதான் உங்களுக்கு ரத்தம் வருது. ஆனா அதிமுக இந்த மாதிரி கைதெல்லாம் பண்ணலையே சார். அதிமுக இந்த மாதிரி கைதெல்லாம் பண்ணலையே சார். அவர் அதிமுக ஏன் கைது பண்ணலன்னா, அதிமுகவையே காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருந்தது. அது அதிமுகவுக்கு பாஸ் வந்து RSS இருந்தது, அண்ணாமலையா இருந்தார். அண்ணாமலை இவருக்கு வேண்டியவராக இருந்தார். இப்போ அண்ணாமலை நான் இதெல்லாம் பேச மாட்டேங்க, அவன் எவனுக்குமே விசுவாசம் இல்லை, எனக்கே விசுவாசம் இல்லை. யார் சொல்றான்? அண்ணாமலை. இப்போ அறிக்கை விடலையே. ஏன்னா இவர் உருவான இடம் அண்ணாமலை, அப்புறம் அதிமுக. இப்போ அதிமுக போய் சேர்ந்துட்டாரு. பிஜேபி அதிமுக சண்டையில் இவர் பிஜேபி பக்கம் இருந்திருக்கணும். அதனால அண்ணாமலை இவன் நன்றி கட்ட பையன், இவனுக்கு நான் இன்னைக்கு அந்த பிரதீப் என்ன சொல்றாரு, கார் வாங்கி கொடுத்தாங்கிறாரு. முக்தார் பேட்டியில் பார்த்தீங்களா? அவர் கார் வாங்கி கொடுத்தாரு, 25 லட்சம் ரூபாய் கார். அப்போ 25 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா எத்தனை கோடி பணம் கொடுத்துருக்கணும்? கோடிக்கணக்காக பணம் கொடுத்து இந்த சாதாரண கிளார்க்கு, விஜிலன்ஸ் துறையில் ஒரு கிளார்க்கை ஒரு பெரிய தலைவனாக்குறான்னா அவ்வளோ தூரம் பலவீனமாக இருக்குது திராவிட இயக்கம், கேவலமாக இருக்குது. இவர் சவுக்குடைய அறிக்கையை முரசொலியில் முதல் பக்கத்தில், ஜெயா டிவியில் முதல் பக்கத்தில், நமது எம்ஜிஆரில் முதல் பக்கத்தில் போடுறாங்கன்னா இவர்கள் எவ்வளோ பலவீனமான ஆளுன்னு பாருங்கள். ஒழிக்கப்பட வேண்டிய திராவிட இயக்கம் இப்போ திமுகவை எதுக்குறாரு. அதே திமுக இப்போ அவரை திமுக கூட இதில் தலையிடலை. கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறவி கோழை 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 பயந்தாங்கொல்லி. கருணாநிதி காலத்தில் நான் சொல்கிறேன், ஆணைமுத்து தான் சொல்லுவார். இதை வந்து ஏடிஜிபி அருணை பேசின பிறகு அதே போல் போன முறை கைது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுக கைது பண்ணல, நீதியரசர்கள் தங்களுடைய பணியாளர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்கிறதுக்காக சூமோட்டாவா வழக்கு யாரும் கொடுக்கல, உயர் நீதிமன்றமே தானா முன் வந்து அந்த வழக்கு எடுக்குது. வழக்கு எடுக்கும்போது அன்னைக்கு RSS காப்பாத்துது. சரி, ஆனா இவர் வந்து ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டார். இப்ப பின்னால வந்து ஒவ்வொரு வழக்கா இவர் மேல ஆட் பண்ணிட்டே போனாங்க. இப்ப குண்டாஸ் வரைக்கும் போறதா பண்ணிட்டாங்க. இப்ப இவரை கைது பண்றது வந்து இவர் வந்து தவறா பேசிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இவர் சம்பந்தமே இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணிருக்காங்களே சார். இப்ப இதுக்கு யாருமே வந்து கண்டனம் வந்து தெரிவிக்கவே இல்லை. இப்ப சவுக்கு மேல நிறைய பேர் வந்து எதிர்ப்புல இருக்கலாம், அதனால கண்டனம் தெரிவிக்காம இருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸை வந்து இதுல என்ன பண்ணாரு? இல்ல, ஃபெலிக்ஸ் சவுக்கு தான் பார்ட்னர்கள். நீங்க என்ன சொல்றான் பிரதீப், கள்ளக்குறிச்சி போய் 2 பேரும் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றானா இல்லையா? சவுக்குடைய எல்லா வேலைகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் ஃபெலிக்ஸ். ஏன்னா 2 பேர் உட்காந்துட்டாங்கன்னா ஏதோ ஜோ பிடனும் புட்டின்னு உட்கார்ந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் உட்காந்து உலக அரசியலை பேசுகிற மாதிரி ஃபெலிக்ஸும் சவுக்கு. அவன் ஒரு அக்யூஸ்டு. எப்போ அக்யூஸ்டு? வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அக்யூஸ்டு. அரசு ரகசியத்தை எடுத்து வித்த களவாணி போய் அவன் யார்? சவுக்கு. அப்படி ஆளை தெரிஞ்ச ஃபெலிக்ஸ் அவனை விட்டு அவர் வழி இல்லை. நெட்ஃபிளிக்ஸ் ஓடுவது சவுக்கை விட்டு அவர் வழியே இல்லை. சவுக்கு திமுக ஆதரவுனா இவர் திமுக ஆதரவு, அவர் அதிமுக ஆதரவுனா சவுக்கு, ஃபெலிக்ஸ் அதிமுக ஆதரவு, பிஜேபிக்கு ஆதரவுனா பிஜேபிக்கு ஆதரவு. இது மானக்கெட்ட படம். இது ஒரு பத்திரிகையா? இது ஒரு யூடியூப்பா? எல்லாத்தையும் பேசணும், மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகணும். அப்போ ஒரு விஷயத்தை உருவாக்குறது, திருப்பி பணம் வாங்கிக்கிறது. சவுக்கு அவர் சொத்து மதிப்பு ஒரு 60 கோடிங்கிறாங்க, 100 கோடிங்கிறாங்க. இந்த 100 கோடி 60 கோடி எப்படி வந்திருக்கும்?
கள்ளச்சந்தை வியாபாரிகிட்டையும் கமிஷன் வாங்குறவங்ககிட்டையும் மிரட்டித்தான் வசூல் பண்ணிருக்க முடியும். இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா சார்? ஆதாரம் இல்லாம நம்ம இன்னைக்கு நக்கீரன் வந்திருக்கு, வாங்கி பாருங்க. பட்டா சிட்டா அடங்கல் வரைக்கும் போட்டிருக்காங்க. பட்டா சிட்டா அடங்கல் சர்வே நம்பர், கிருஷ்ணவணி தியேட்டருக்கு பின்னாடி 3வது பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த இடம் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆதாரம் இல்லாமல் என்ன சார்? காவல்துறை வீட்டுக்கு போகிறான் சார், வீட்டில் ஒன்றா டாக்குமெண்ட் இருக்குது சார். எங்க வீடு சீல் வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறான் ரெட் பிக்ஸு சவுக்கு சங்கரம். காவல்துறை 4 மாதத்துக்கு முந்தைய 2 பேர் இன்ஃபார்மராக தூக்கிடுச்சு. பிரதீப்பையும் அறந்தாங்கி கார்த்திக் கோவிந்தராஜ் 2 பேரையும். அரசாங்கங்கிறது ஒரு பெரிய அமைப்புங்க. ஏன் இவர் சொல்கிற மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு உலக அரசியலில் பேசுகிற அமைப்பு இல்லை. அரசு என்பது ஏறக்குறைய ஒரு 1,00,000 பேர் வேலை செய்கிற ஒரு அமைப்பு. எவ்வளோ பேர்? 1,00,000 பேர். கடைநிலை காவலர்லேருந்து டிஜிபி வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 1,00,000 பேர் இருக்கான். இந்த 8 கோடி பேரை லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பு அது காவல்துறை. எத்தனை உளவுத்துறை இருப்பா, எத்தனை இன்டெலிஜென்ஸ் அதிகாரி இருப்பாங்க, உயர் காவல்துறை அதிகாரி. நீங்கள் எல்லா கதையும் எடுத்துட்டானுங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டில் டாக்குமெண்ட் பூரா இருக்கு. அதாவது 3வது பொண்டாட்டி பேர் 50 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் 50 லட்ச ரூபா, அந்த டிரைவர் பேரில் 25 லட்ச ரூபா. இதில் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் அது வரைக்கும் பீரோ உடைச்சா இருக்குமா இல்லையா? இவருக்கு போலீஸ் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான், சீல்லாம் வைக்க மாட்டான். நம்ம பெரிய ஜாம்பவான் ரஷ்ய அதிபர் புட்டின். நம்மளை எவன் தொற்ற முடியும்? உக்ரைனை போர் நடத்துகிற மாதிரி ஏவுகணை விட்டுருவான். அவனை ஏவுகணை விட்டா என்ன வருஷக்கணக்காக சண்டை நடந்துட்டு இருக்கு. உலகத்தை கட்டியாளுகிற ரஷ்யாவை உக்ரைனுக்குள்ள போக முடியல. மக்கள் பூரா ஏற்று நிற்கிறான். இதுதான் ஸ்டாலினுக்கு இது போன்ற பல அனுபவங்கள் இருந்திருக்கு. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் தன்னை போலீஸை அவ்வளோ டார்ச்சர் பண்ண மாட்டான், தனக்கு பெரிய ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ என்னாச்சு? எந்த 4 மாதமாக அவங்க மச்சாங்கிட்டையும் போலீஸ் போய் சொல்கிறான், சார் உங்கள் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறாரு சார், கொஞ்சம் அடக்கி வைங்க. அவர் கூட சொல்கிறாரு, நீ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், நான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு. ஆதன் கூட்டி சொல்கிறாங்க, ஏப்பா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, வேண்டாம் கொஞ்சம் அடக்கிக்க, உன் வேலையை பாருங்க நான் பார்த்துக்கிறேன். எங்கே? ஆதன் நிர்வாகத்துக்கு வரைக்கும் சண்டை தானே. இந்த மாதேஷ் சொல்கிறாப்புல, இல்லைங்க அண்ணா கொஞ்சம் பார்த்து, டேய் உன் வேலையை பாடுறா, நம்ம ரேஞ்சே வேற, நான் சட்டையை கழட்டாம விட மாட்டேன், திமுகவை இறக்காம விட மாட்டேன் சார். ஆனால் இவர் வந்து எல்லாத்துக்கும் மக்கள் பிரச்சனைக்கு தானே சார் குரல் கொடுத்தாரு. இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்கு தானே சார் குரல் கொடுத்துருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் பத்தி இவர் தான் அதிகமா பேசுறாரு. அதே மாதிரி இந்த G2 மேட்டரை பத்தி இவர் தான் பேசினாரு. இப்ப கிளாம்பாக்கம் இஷ்யூ பத்தி இவர் தான் பேசினார். எல்லா தரப்புலையும் வந்து சவுக்கு சங்கர் வந்து மக்களுக்கு ஆதரவா தானே சார் குரல் கொடுத்துருக்காரு. சரி, ஸ்ரீமதி மேட்டர்ல மட்டும் அவர் வந்து ஏங்க, ஏன்னா இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல தான் நிக்கணும். ஆனா இவர் வந்து எதிராக நின்றுட்டாரு, காசு வாங்கிட்டாரு. அவன் பிரதீப் சொல்றானே 25 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாங்க. அதாவதுங்க சார், நீங்கள் வாய்ப்பு கிடைக்காத வரை திருடன் இல்லை சார். வாய்ப்பு கிடைக்கிற வரை 1000 ரூபா வேண்டாங்க, 5000 அதெல்லாம் வேண்டாம், 50,000 வேண்டாங்க, 50 லட்சம் கிடைச்சதுன்னா குற்றம் செய்யாமல் இருக்கான், அவன் தான் ஊடகவியலாளர். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இத்தனை கோடி எப்படிங்க வந்தது? எத்தனை கோடி எப்படி வந்தது? 3வது மனைவி புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணி வேகமாக வந்து இவங்க செட்டில் ஆகிறா. இதெல்லாம் பாவம் இல்லையா? பெரும் பாவம் இல்லையா? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து அந்த பொண்டாட்டியை நீங்கள் வள்ளுவர் சொல்கிறான், பிறன்மனை நோக்கா பேராண்மை. சரி, இப்போ இல்லைங்க இதுக்கெல்லாம் நமக்கு ஆதாரமே இல்லையா சார்? இப்படி தவறா ஒருத்தரை பேசுறது தவறு தானே சார்? இப்போ ஆதாரமே இல்லாமல் ஒருத்தரை பற்றி பேசுறது வந்து தவறு தானே சார்? அந்த பொண்ணு வந்து சவுக்கு வீட்டில் தான் குடியிருக்கு, அது தெரியுமா? அதுக்கு ஆதாரம் வேணுமா? அந்த பொண்ணு எங்கே குடியிருக்கு? சவுக்கு வீட்டில், மதுரவை வீட்டில் குடியிருக்கு. இந்த பொண்ணு உள்ள போனே அவங்க அம்மா கோச்சிட்டு சுஜாதா வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிடுச்சு. சசிகாந்த் செந்திலுடைய மனைவி, சவுக்குடைய அக்கா தங்கச்சி, அவ வீட்டுக்கு எங்கே போயிடுச்சு? எல்லா உலகத்தில் எடுக்கிறாயா தகவல், இன்ச்சு பஞ்சா எடுக்கிறான், கசிய விடுறான். அப்போ இதுக்கு எங்கே போய் ஆதாரம் எடுக்கிறது? அந்த பொண்ணு பேரில் கிருஷ்ணவணி தியேட்டருக்கு பின்னாடி 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. பிரைம் ஏரியாவில் அந்த பொண்ணு வேணும் அடம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சார்? இராணுவ ரகசியம் வெளியே வருதா இல்லையா? அமெரிக்கா இராணுவ பென்டகன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தரைக்கு கீழே 20 ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கான், உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறான் சேட்டலைட்டில். அப்போது
அங்கே ரகசியம் பின்லேடன் அடிச்சானா இல்லையா அங்கே? சரி, இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா சவுக்கு சங்கர் கைதை மட்டும்தான் அதிகமா வந்து அரசு இயந்திரம் வந்து அவருக்கு எதிராக வேலை செய்யுது சார். அரசு அதாவது இல்லைங்க, அரசு இயந்திரம் குண்டாஸ் போட்டா இல்ல, இப்போ சவுக்கு சங்கரை பார்த்து இப்ப தமிழக அரசே பயப்படுதா சார்? இப்ப அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல தான் இருக்கு. இல்ல அது இப்ப சொன்னீங்க உண்மை. சவுக்கு சங்கரை பார்த்து இந்த திமுக அரசு பயப்படுது. ஏன் பயப்படுதுன்னா, திமுக நெட்வொர்க்கு பூராமே சவுக்கு தெரியும். உயர் போலீஸ் அதிகாரிகள், உயர் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், மணல் மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள், ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள், அத்தனை பேரையும் திமுகவை காட்டி கொடுத்துருச்சு. யாருக்கு? அதிமுக திமுக ரெண்டு பேருமே காட்டி கொடுத்துச்சுங்க. எங்க சவுக்கை பார்த்துட்டு வாங்க, வேலுமணி சவுக்கை பாருங்க எப்படி. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை விட பவர் சென்டரு. வேலுமணி ஆள் அனுப்புகிறாரு, தங்கமணி ஆள் அனுப்புகிறாரு, எடப்பாடி பார்க்குறாரு, உதயநிதி பார்க்குறாரு. அப்போ இந்த இந்த கிரிமினல் அக்யூஸ்டை, ஏன்னா இவ்வளோ போல்ட்டாக அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் மீடியா பூரா கெட்டு குட்டிச்சவராக போச்சு. அப்போ நீங்கள் கல்வி கொள்ளையன் ஜெயிலில் இருந்து அக்யூஸ்டு பச்சைமுத்து மாளிகை, அதான் பத்திரிகையாளர் மாமன்றமாக இருக்குது. இது வரைக்கும் அங்கேருந்து 3 பேர் குண்டாசில் போயிருக்கான். எங்கே? பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து. ஒருவர் அன்பழகன், இன்னொருவர் 15 கிலோ பாடி இருக்க ஒரு மார்வாடி பையன், யார்? கிஷோர் கே சாமி. அவெல்லாம் என்ன அரசியல்வாதி? அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மார்வாடி பையன் இங்கே வந்து அரசியல் பண்ணுறான், மானங்கெட்ட சூடு சோழனை இல்லாமல் பார்த்துட்டு இருக்கானுங்க. நான் உட்காந்துருக்கு ப்ரெஸ் மீட்லேயே, சன் டிவி மகாராஜா உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறான் ப்ரெஸ் மீட்டில். அப்போ அவன் நல்லா முடிச்சு நான் டபுள் குண்டாசில் போட்டு அவன் கையை உடைச்சிருக்கணும். அப்போ மானங்கெட்ட அரசு அதிமுக 2 அரசு மானங்கெட்ட அரசுகள். இப்போ இந்த அக்யூஸ்டுகளாக வளர்றதுக்கு காரணமே இந்த திராவிட இயக்கம் தான். இப்போ என்னாச்சு? நீங்க கேட்குற கேள்விதான், ஏயா திமுக பயப்படுதா? எம்ஜிஆருக்கு பயப்படாத திமுக, ஜெயலலிதாவுக்கு பயப்படாத திமுக, அண்ணாமலைக்கு பயப்படாத திமுக, சவுக்குக்கு பயப்படுதா? உண்மைதான். ஏன்? அவ்வளவு தொழிலதிபர்கள், அவ்வளவு பில்டரு, அவரை எதிர்கட்சிக்காரன், காசு கொடுக்குறவன், மணல் மாஃபியா எல்லாம் யார் பக்கம் திருப்பி விட்டீங்க? சவுக்கு பக்கம் திருப்பி விட்டீங்க. இப்போ சவுக்கு பக்கம் வசூல் பண்ணுறாரு. ஜெயிலுக்கு போகிறாரு, வெளியே வந்தோடனே புதுசாக 25 லட்சம் ரூபா கார் வாங்குறாரு. 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. எங்க? சவுக்கு இணையதளம் ஆரம்பிக்கும் போது வெற்றிமாறன் வர்றாரு, இங்கே இருக்கிற எல்லா ஆளும் வர்றான். அவர் ஒரு 25 பவுன்சர் இந்த கார்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி நடத்துறாரு. கேள்விப்பட்டீங்களா? அப்போ எல்லா தலைவர் நீ சினிமா எடுக்காம விட்டார். சவுக்கு சங்கர்னு ஒரு 50 கோடி ரூபா பட்ஜெட்ல படம் வெற்றிமாறனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு பேசிட்டு இருந்தாராம். சவுக்கு சங்கர் பிச்சுட்டு போகும்ல. இப்போ ஜெயில், குண்டாசு, அடிதடி எல்லாம் கண்டிப்பாக படம் வருது. வெளியே வந்த பிறகு அடுத்த ரவுண்டு வருவார் அவர். கண்டிப்பாக அதிமுக அவரை அடுத்த ரவுண்டு எலெக்ஷனில் கிளப்பி விடும். நான் நீங்கள் சிறைக்குள் கம்பிக்குள் வெளிச்சன்னு கதை எழுதுவார். அப்போ இப்போ தயாராகிட்டு இருக்காரு. அங்கே இதெல்லாம் உருவாக்குறது யாரு? திமுகவுக்கு எதிராக அதிமுக, அதிமுக எதிராக திமுக, அப்புறம் பாஜக, 3 பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசியல் குற்றவாளி தான் சவுக்கு சங்கர். இதே தமிழில் போடுங்க, அதிமுக, திமுக, பிஜேபி 3 அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்ட அரசியல் குற்றவாளி தான் சவுக்கு சங்கர். ஆமா. அப்போ இப்போ குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ணுவீங்க? குத்ததான் செய்யும். தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது முதலமைச்சருக்கு தெரிந்த, எடப்பாடிக்கு தெரிந்த அண்ணாமலை 3 பேர் தான் தமிழ்நாட்டில் ஃபெமிலியர். மீது எல்லாமே அவருக்கு கீழே தான். எந்த கட்சியாக இருந்தாலும் கீழே தான் சார். ஏன்னா டெல்லியில் அவர் பவர் சென்டர். அவர் நினைச்சாருன்னா அடுத்த நாள் காலையில் இடி வருவான். இங்கே திமுக அதிகாரம் இருக்கு, அடுத்து அதிமுக கேள்வி கேட்கக்கூடிய 3 கட்சிகளுமே இந்த சவுக்கை ஓஹோன்னு வளர்த்தி விட்டுருக்கான். வளர்த்தி விட்டு அவர் இப்போ இன்னைக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட். அவன் பிஜேபி மாரிசாமியே சொல்றான் 100 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. இவ்வளவு கையை போனீங்க, நீ வளர்த்தனால தானே. அந்த மதன் ரவிச்சந்திரன் ஒரு ஃப்ராடு, அவனை நீங்க தானே வளர்த்து விட்டீங்க. இப்போ அவன் ஊரை பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கி கோட்டை சுவர் கட்டி குடியிருக்கான். பிள்ளைநாடன் குடியிருப்பானல்ல, அது மாதிரி குடியிருக்கான். அவன் அந்த அவரோட யாரு அந்த பொண்ணு என்ன பேரு, ஏதோ பேர்ல மறந்து போச்சு. அவன் ஒரு வெண்பாவோட அவன் அங்க இருக்கான். இப்ப இவரு இந்த ஆங்கரோட இருக்கார், பேர் நான் சொல்ல விரும்பல. அப்போ இவெல்லாம் வளர்த்தி விட்டது யாரு? இந்த திராவிட இயக்கம் பிஜேபி தான். பிஜேபி அடிக்கிறோம்னா திமுக வளர்த்தி விடுவான், திமுகவை அடிக்கிறோம்னா பிஜேபி வளர்த்தி விடுவான். யாக மொத்தம் 3 பெரும் ஆளுமைகள் தமிழ்நாட்டில். இந்த 3 பேரால்
நீங்கள் ஃபீடிங் கொடுத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு காம்ப்ளான் எல்லாம் கொடுத்து வளர்த்தப்பட்ட அரசியல் குற்றவாளி, அரசியலே தெரியாத அரசியல் குற்றவாளி.